CBSE class 10th max question paper உடைய section B 2 mark question பார்க்கலாம் பாருங்க. First question போலாம். If the zeros of the polynomial x square plus ax plus b are in the ratio 3:4, then prove that 12a square equal to 49b சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம zeros of the polynomial வந்து alpha and beta ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ alpha by beta தான் அவங்க கொடுத்திருக்காங்க 3:4ன்னு 3/4 எடுத்துக்கலாம். அப்படின்னா alpha வந்து 3 times of k ன்னு எடுத்துக்கலாம். பீட்டா வந்து 4 times of k அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து என்னது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு? ஏ. ஸோ மைனஸ் ஏ டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ஃபா எவ்வளோ இருக்குது? 3k. பீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4k. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ 3k ப்ளஸ் 4k எவ்வளோ வருது? 7k. 7k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வருது. இது ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 49k square is equal to a square. இதை equation 1 அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா இன்டு பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டர்ம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் டர்ம் வந்து b. ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபா வந்து எவ்வளோ? 3k. பீட்டா வந்து எவ்வளோப்பா? 4k இஸ் ஈக்குவல் டு b. 3k இன்ட்டு 4k எவ்வளோ? 12k. 12k ஸ்கொயர் ஈக்குவல் டு b. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2ன்னு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா 49k ஸ்கொயர் டிவைட் பை 12k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை b பா. இப்போ k ஸ்கொயர் கேன்சல். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 12 இன்டு a ஸ்கொயர் 12a ஸ்கொயர் ஈக்குவல் டு 49b அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ 12a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49bன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A person is standing at P outside a circular ground at a distance of 26 meter. அப்போ பாயிண்ட் P ல இருந்து சென்டர் வந்து 26 மீட்டர் சொல்லியிருக்காங்க. From the center of the ground. He found that his distance from the points A and B on the ground are 10 meter ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Find the radius of the circular ground. அப்போ வந்து இந்த ரேடியஸ் இது R. இந்த டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த பர்பண்டிகுலர் அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைப்போட்டீனியஸ். ஓகேங்களா? அப்போ ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர். பேஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் பித்தாகரஸ் தேரம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது? 26 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டோம்னா என்ன ஆகும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ 26 மைனஸ் 10 எவ்வளோ? 16 இன்ட்டு 26 ப்ளஸ் 10 36. இதுதான் ஆர் ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்துட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு 16 ரூட் எடுத்தால் 4, 36 ரூட் எடுத்தால் என்ன வருதுப்பா? 6. அப்போ என்ன வருது பாருங்க? 6 × 4 24. அப்போ 24 மீட்டர். அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி கிரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் கிரவுண்ட் வந்து 24 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.